ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்த்தி என்ன பண்ணுறாரு, ரேவதி கிட்ட சொல்கிறாரு, ரேவதி உன்னால் சுத்தமாக இங்கே முடியல, நீ மாத்திரையும் சாப்பிடாம வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்க, உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் பாரு, உடம்பெல்லாம் எப்படி நடுங்கி போயிருக்கு பாரு, ஜுரம் வேற அடிக்குது, வா போகலாம் அப்படின்னு சொல்லும் போது ராஜராஜன் அங்கே வந்திருக்காருல்ல, அவர் சொல்கிறாரு, ஆமாம் ரேவதி, இப்படியே இருந்தால் ரொம்ப அதிகமாகிடும்மா, உடனே மாப்பிள்ளை சொல்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருன்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி யோசிக்கிறாங்க. ரேவதி ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, வேண்டாமாம்மா, தன்னால் அதுவே ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படின்றாங்க. இல்லை ரேவதி, உனக்கு ஜுரம் அடிக்குது, நீ தண்ணியில் இருந்ததுனால சுத்தமாக உன்னால் முடியல, சரி மாத்திரையாவது ஒருபடியாக சாப்பிடுவேன்னு பார்த்தா நீ அதையுமே சாப்பிடல, நீ ஒழுங்காக கிளம்பு, ஹாஸ்பிட்டல் போகலாம், நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாரு. சரி மாமான்னு சொல்லிட்டு ரேவதி ஹாஸ்பிட்டல் கிளம்பி காரில் போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட ராஜராஜன் பேசிகிட்டு இருக்காரு. நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டு வந்தேன் தெரியுமாம்மா நம்மளோட பாட்டிக்கிட்ட, ரேவதி ஒரு வேளை மாசமாயிட்டாலும் சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் ரேவதி மாசமாக மாட்டா, கண்டிப்பாக எல்லாம் நல்லதும் அவங்க வாழ்க்கையில் நடக்கும், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரேவதி பாவம், அவங்க அம்மா அந்த அளவுக்கு அவளை பயமுத்தி வச்சுருக்கா, எங்கே தன்னை பிரிச்சிட போகிறாங்களோன்னு சொல்லிட்டு நைட்டு பூரா நம்பிக்கையாக அந்த விளக்கை அந்த தீபத்தை பிடிச்சிட்டு அவன் நின்றுட்டு இருந்திருக்கா. பாவம் யார் ரேவதி ரொம்ப மனசு அளவில் பயந்து போயிருக்கா, எங்கே கார்த்தியை தன்னை கிட்டேருந்து பிரிச்சிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இப்படிலாம் சின்ன சின்ன நம்பிக்கையெல்லாம் நம்பி அவள் உடம்பை பாரு எப்படி வருத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ணுறது, அவள் புரிஞ்சிக்கவே மாட்டிக்கிறா, எல்லாமே ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்கயா, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. மயில்வாகனம் சொல்கிறாரு, ஆமாம் பாட்டி, நாங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம், ஆனால் திடீர்னு சும்மா பேச்சு வாக்கில் தான் இந்த மாதிரி தப்பாக எடுத்துக்கிட்டேன்னு தெரிஞ்சதும் எங்களுக்கும் என்ன இப்படி ஆயிடுச்சு, ஒரு வேளை இந்த மாதிரி இருந்தால் அது அத்தை ஏதாவது மனசு மாறுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம், ஆனால் அத்தை மனசு மாறுற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அந்த அம்மா மனசை மாற்றிடுவாங்க, தெய்வம் எதுக்கு இருக்குது, நம்ம வேண்டது தானே நம்ம வேலை, அதை நிறைவேற்றி கொடுக்காம விடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கார்த்தியும் ரேவதியும் ஹாஸ்பிட்டலுக்கு காரில் போயிட்டுருக்காங்க. ரேவதி சொல்கிறாங்க, எதுக்கு மாமா ஹாஸ்பிட்டலுக்கு, எனக்கு நேற்றை விட கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் போது, நீ சும்மா இரு ரேவதி, இங்கே பாரு, இதோட லாஸ்ட்டாக இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காத, இதோட லாஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ பண்ணிகிட்டு இருந்தா உன் உடம்பு எப்படி இருக்கு பாரு, இப்போ நான் என்ன பண்ணுறது, நேற்று உன்னை நான் காணுன்னு சொல்லிட்டு எவ்வளோ பதறிட்டேன் தெரியுமா, எனக்கே தெரியாமல் நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, இனிமேல் இந்த மாதிரி பண்ணினா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, அப்புறம் உனக்கும் எனக்கும் சண்டை தான் வந்துடும் அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. மாமா, ஏன் மாமா இப்படிலாம் பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, எனக்கு நீங்கள் சொல்லும் போது ஆறுதலாக இருந்துச்சு, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வரலையே அப்படின்னு சொல்லும் போது, அவங்க விற்கிறதுக்கு எதனா ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதை நம்பி நீ தேவையில்லாமல் எதுக்கு இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போது சரிவா உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர்கிட்ட என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரேவதி சுத்தமாக முடியல, ஒரு மாதிரி தலை சுத்தலாக வராங்க. அதுக்கப்புறம் குளிர் ஜுரத்தால் அவங்களால நடக்கவே முடியல. கார்த்தி என்ன பண்ணுறாரு, தோளில் ரேவதியை மேலே கை போட்டு சாட்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. இப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி அந்த சைடு வராங்க. அதை பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்போ ரேவதி பார்த்திங்கன்னா வாமிட் எடுக்கிறாங்க. அப்போது சந்திரகலாவுக்கு பதட்டமாகிடுச்சு, என்ன இவ வாந்தி எடுத்துகிட்டு இருக்கிறா, அதுவும் அந்த கார்த்தி பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கா, ஐயோ ஏதோ தப்பாக இருக்கே, உடனே அக்கா கிட்ட சொல்வோன்னு சொல்லிட்டு அந்த சைடு சாமுண்டீஸ்வரி திரும்பி பார்த்துட்ருக்காங்க. ரேவதி பார்த்ததும் அப்போது அக்கா ரேவதி பாருக்கா வாந்தி எடுத்துட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன சொல்கிற சந்திரா, வாந்தி எடுக்கிறாளா அப்படின்னு சொல்லும் போது, அக்கா எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குக்கா, என்ன நடக்குதுங்க, காலையில் வேற ரோகிணி, அதுக்கப்புறம் நம்மளோட மாமா, இவங்க எல்லாருமே ஆளை காணோம், முக்கியமாக மயில்வாகனம் சுவாதி யாரையுமே காணோம்,
எனக்கு ஏதோ ரேவதி வந்து ஒரு வேலை மாசமாக இருப்போலோ அப்படின்னு சொல்லும்போது, சந்திரா வாயை மூடு, அப்படிலாம் இருக்காது, எதுக்காக என்னை இப்படி டென்ஷன் பண்ணுறேன்னு சொல்லும்போது, இல்லைக்கா நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தேவையில்லாமல் நீ ஒன்றுக்கு ரெண்டாலாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிட்டாங்க நம்மளோட சாமுண்டீஸ்வரி. இப்போ நேரடியாக நம்ம இந்த விஷயத்தை கேட்கவே முடியாது, இதை எப்படிக்கா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லும் போது, சரி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரேவதி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பார்த்துட்டே வந்து போகிறாங்க. சாமுண்டீஸ்வரியும் வந்து சுத்தமாக கண்டுக்கல. அப்போ அதை பார்த்து ரேவதி ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. பார்த்தீங்களா மாமா, அம்மா என்ன இந்த நிலைமையில பார்த்து கூட அவங்க கண்டுக்காமல் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, விடு ரேவதி, உங்கள் அம்மாவை பற்றி தான் உனக்கு தெரியுமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் கிட்ட போயிட்டு உடம்பெல்லாம் வந்து சரி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. நம்ம சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறாங்க, அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வெயிட் பண்ணுறாங்க. அப்போ வந்து நம்மளோட சந்திரகலை கேட்குறாங்க, என்னக்கா எதுக்காக இங்கே வெயிட் பண்ணுற, வாக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, சந்திரா நீ சொல்லும் போது ஏதோ எனக்கு மனசு உறுத்தலாகவே இருக்குது, ஒரு வேளை ரேவதி ஏதாவது மாசமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது, அக்கா அப்படி மட்டும் ஒன்று நடந்துருச்சுன்னா அந்த கார்த்தியோ ரேவதியோ நம்ம பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கிட்ட சந்திரகலா சொல்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் நடக்கக்கூடாது சந்திரா, எப்படியாச்சு அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்க டாக்டர்கிட்ட வந்து விஷயத்தை வந்து கேட்குறாங்க. இந்த மாதிரி என்ன ஆச்சு டாக்டர், அவங்க எதுக்காக வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, தெரியல அந்த பொண்ணு வந்து ரொம்பவே வந்து குளிர் ஜுரத்தால் இருக்குது, நார்மலான மாத்திரை கொடுத்துருக்கேன், வாமிட்டிங் அவளுக்கு நிற்கவே இல்லை, ஒரு வேளை அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது, சரி நீங்கள் வந்து நான் 3 நாள் டைம் கொடுத்துருக்கேன், சரி பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன்னு சொல்லும் போது, ஐயோ என்ன இவங்க இப்படி சொல்கிறாங்களே, உடனே போயிட்டு அக்கா கிட்ட சொல்லுவோன்னு சொல்லிட்டு, என்ன சந்திரகலா என்னாச்சு, நீ போய் டாக்டர்கிட்ட அவங்கள பற்றி கேட்டியா அப்படின்னு சொல்லும் போது, இல்லைக்கா அவங்க தெளிவாகவே சொல்ல மாட்டேங்கிறாங்க, உடம்பு முடியலன்னு தான் இப்போதைக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்களாம், ஆனால் அவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லும் போது, அதை பார்த்து சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சந்திரா இப்படி சொல்கிற, இதுக்காக வந்து நான் உன்னை எல்லா வேலையும் வந்து முன்னாடி நின்று பண்ண சொன்னேன், இப்போ பாரு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டேன், நம்ம எது பண்ணியும் ஜெயிக்கலை, இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், அவ்வளோதான், அப்போ என் பொண்ணு எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இருக்கா பொறுமையா, இன்னும் 3 நாள் 4 நாள் டைம் இருக்குது, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஆள் விட்டு நம்மளே கேட்டு விசாரிச்சுப்போம், இந்த விஷயத்தை யார்கிட்ட கேட்டாலும் நம்மளுக்கு தான் அசிங்கம், ஏன்னா நம்ம ஒட்டு கேட்டு இந்த விஷயத்தெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறோன்னு நினைப்பாங்க, அதனால் வீட்டில் இருக்க யார்கிட்டையுமே நம்ம கேட்க முடியாது, குறிப்பிட்டு அந்த சின்ன பொண்ணு சுவாதிக்கிட்ட கூட நம்ம வந்து ரேவதியை பற்றி கேட்டால், ரேவதியை பற்றி எதுக்கு கேட்குறீங்க, நீங்கள் தான் பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னு அவளே திருப்பி கேட்க ஆரம்பிச்சிருவா. ஆமாம் சந்திரா, நம்மளை பொறுத்த வரைக்கும் ரேவதியை பற்றி நம்மளே தான் தெரிஞ்சுக்கணும், யார்கிட்ட கேட்டாலும் இப்போதைக்கு நம்மளுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வீட்டுக்கு வந்து எல்லாருமே வராங்க. சாமுண்டீஸ்வரிக்கு மனசு பொறுக்கல, சரி இவங்க எங்கே போயிட்டு வராங்கன்னு மட்டும் கேட்போன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னங்க எங்கே போயிட்டு வரீங்க, என்ன மாப்பிள்ள சொல்லாமுகலாமல் குடும்பத்தோடு எங்கே போயிட்டு வரீங்க, நான் இந்த வீட்டில் ஒருத்தி இருக்கிறேன், எல்லாருக்கும் பார்த்து எல்லாத்தையும் செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சமாவது வந்து நினப்பு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, அத்தை உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் எங்கே போக போகிறோம், உங்கள் பொண்ணு ஏதோ வாந்தி எடுத்துச்சின்னு சொல்லிட்டு சொன்னாங்க, அது மட்டும் இல்லை ஒரு வேளை வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க மாசமாக கூட வாய்ப்பு இருக்குது, அதனால தான் அத்தை போயிட்டு வந்தோன்னு சொல்லும்போது சாமுண்டீஸ்வரிக்கு உள்ள தூக்கி வாரி போட்டுடுச்சு. என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது, ஆமா அத்தை சரி விடுங்க, ரேவதி விஷயத்தில் எதுக்கு நம்ம பேச போகிறோம், ரேவதிக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்பயே சொல்லிட்டீங்களே, அப்புறம் எதுக்காக பேச போகிறோம், விடுங்க அது எதுக்கு நம்மளுக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்போ அமைதியாக இருந்துடுறாங்க. நம்ம ராஜராஜன், மாப்பிள்ள எதுக்கு இப்படி போய் சொல்கிறீங்க அவகிட்டன்னு சொல்லும் போது, சும்மா இருங்க, இப்போயாச்சும் வந்து அடுத்த மனசு எதனா மாறுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க. ராஜராஜன், நீ வேற, அவளோட மனசு கல் மாதிரி, அவள் மனசு மாறவே மாறாது, இப்போ கூட இந்த விஷயம் ஏன் நடந்ததுன்னு சொல்லிட்டு யோசிப்பாளே தவிர இதை வச்சு அவன் மனசெல்லாம் மாறாது மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ அடுத்தது நம்மளோட சுவாதியோட பிறந்த நாளுக்கு எல்லாரும் வந்து போக போகிறாங்க. அதை வந்து நம்மளோட எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.